இன்றைக்கான ஆம்பிளிஃபயரு கோயம்புத்தூர் நம்பருக்காக நம்ம இதை வந்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம். அட்டைப்பட்டின்னு பார்த்தீங்கன்னா டபுள் அட்டைப்பட்டி, அப்புறம் ஆட்டோ 2.1 போர்டு ஒரு கஸ்டமருக்கு இன்றைக்கான கொரியர். ஹாய் காய்ஸ், கள்ளக்குறிச்சி டூரிஸ்ட் வந்தியம் டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கான வீடியோ பதிவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு 200 வாட்ஸ் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் தாங்க. இந்த ஆம்பிளிஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர் போர்டு போட்டு தான் மேக் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயரை பொறுத்தளவுக்கு கஸ்டமர் அண்ட் கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர் போர்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு 100+100. நம்ம அதுக்கு பவர் ஆம்பிளிஃபயர் அண்ட் அசம்பிளிங், அதுக்கு ஃப்ரீ செக்ஷன், அதுக்கடுத்து வந்து யூஎஸ்பி அண்டு கேபினெட்ஸ் இதெல்லாம் போட்டு இந்த ஆம்பிளிஃபயரை உருவாக்கியிருக்கோம். கஸ்டமரை பொறுத்தளவுக்கு கோயம்புத்தூர் நபர் தான். இவர் வந்து தீபாவளிக்கு நம்மக்கிட்ட ஒரு செட்டு ஒன்று வெஹிக்கிளுக்கு பயன்படுத்துகிற செட்டு வாங்கியிருந்தார். அந்த ஆடியோ ரிசல்ட்டு பிடிச்சி போய் நம்ம உருவாக்கின அந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது, இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால திரும்ப என்ன பண்ணார், அவரோட ஹோல்டு ஆம்பிளிஃபயர் பண்ணி தருவீங்களா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக பண்ணி தருவாங்க, ஆனால் ஃப்ரீ டைம் என்னை டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும்போது கொடுங்க அப்படி சொல்லியிருந்தார். அவரோட மெட்டீரியலாக எனக்கு ஃபுல்லாகவே பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அவருக்கு இந்த மாதிரி 4440 ஆம்பிளிஃபயரும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன், ஒரு பழைய ஆம்பிளிஃபயரு. அவருக்கு தான் இந்த ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு இதுவுமே ரொம்ப டைம் ஆச்சு தான், ஆனால் பொறுமையாகவே இருந்தார். அவர் பொறுமைக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ ரிசல்ட்டு பக்காவே மேட்ச் ஆகிருக்கு. இது கிளாஸ் டீ பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, அவுட்புட் நல்லாவே இருக்கும். இப்போ இதில் நம்ம என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 24 வோல்ட்டு 10 ஆம்ஸு, அதாவது ஏசி 232, அவுட்புட் வோல்ட்டு வந்து 24 வோல்ட். அந்த மாதிரி நம்ம ஒரு எஸ்எம்பிஎஸ் பயன்படுத்தியிருக்கோம். இதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியான பவர் சப்ளை தான் பயன்படுத்தியிருக்கோம். இது மாதிரி கூலிங் ஃபேனும் வந்து ஒன்று வச்சுருக்கோம் 24 வோல்ட்டில். அந்த ஃபேனு ஸ்மூத்தாக ஓடுற மாதிரி. இப்போ 24 வோல்ட்டு நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுட்ஸ் கேட்குறீங்க. இப்போ 12 வோல்ட்டுக்கு 120 ஓம்ஸுக்கு பயன்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி 24 வோல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 220 ஓம்ஸ் பயன்படுத்திக்கோங்க. ஃபேனு வந்து சவுண்டு போடாது, ஸ்மூத்தாக ரன் ஆகும், ரொம்ப நாள் லைஃப் வரும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 வாட்டில் பயன்படுத்துங்க, சரிங்களா? இப்போ இதுதான் கஸ்டமர் அமிச்ச போர்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வால்யூம் கண்ட்ரோல், ஃப்ரீ செக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய டிஜே பேஸ்டபிள் போர்டு. இதில் வந்து LM324 அந்த ஐசி பயன்படுத்தி டெக்சாஸ் ஒரிஜினல் தான், நல்ல ஒரு அவுட்புட்டுங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டிஜே பிடி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ட்ரிபிள் இந்த பிடி பொறுத்தளவுக்கு சிங்கிள்ஸ் பவர் சப்ளை 24 வோல்ட்டு நீங்கள் இன்புட் கொடுத்துக்கலாம், 12 வோல்ட்டு இன்புட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்தாண்ட நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்போட யூஎஸ்பி வோல்ட்டுக்காக நான் 24 வோல்ட்டை வந்து பக்க நோட்டை செட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்தாண்ட நான் 24 வோல்ட் எடுக்கிறதுனால அதிலே RMC கனெக்டர் போட்டு மினி எக்ஸ்ட்ரீம் ஆம்போட பக்க நோட்டர் பயன்படுத்தியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ இந்த பிடியை பொறுத்தளவுக்கு ட்ரிபிள் எனக்கு வந்து பஸ் பிடி ரேஞ்சு அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிற நபர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் கேட் லாக்கில் இந்த பிடி இருக்குது. அந்த மாதிரி நல்ல மிட்டு, அந்த மிட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நார்மலாக வந்து லெஃப்ட் ரைட் ஊஃபரில் வரக்கூடிய அந்த டிஜே அந்த பேஸுலாம் நீங்கள் வரும்போது இந்த பேஸு சவுண்டு இதில் வந்து அக்யூரேட்டாக அவுட்புட் கிடைக்கும். இதில் கெயின்னு பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பிடியில் அடித்து பிச்சு உதறோம் எந்த பவர் ஆம்பிளிஃபயர் போர்டாக இருந்தாலும். அதாவது லோ வாட்ஸ் பவர் ஆம்பிளிஃபயரில் வந்து இந்த பிடி வந்து மேட்ச் பண்ண முடியாது, அதையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 50 வாட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய பவர் ஆம்பிளிஃபயருக்கு தான் இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா பிடி பிச்சு உதறும். இதில் நீங்கள் ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கேயே 2 ஃப்ரீ செட், உங்களுக்கு கெயின் லெவலை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்தாண்ட 2 ஃப்ரீ செட்டை ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த ஃப்ரீ செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக்கை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கேயே இந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, லோ வாட்ஸ் பவர் ஆம்பிளிஃபயர் பயன்படுத்தும் போது ஒரு கம்மியான ஒரு 30 வாட்ஸோ ஒரு வாட்ஸ் பயன்படுத்தும் போது 40 வாட்ஸ் கூட மேட்ச் ஆயிரும். ஆனால் அவங்களுக்கு அந்த பேஸ் போகும்போது அந்த கிளாரிட்டி கிடைக்காது.
50 வாட்ஸுக்கு மேலே போகும்போது தான் அந்த நல்லாவே உங்களுக்கு பிச்சு உதறும் நண்பர்களே. இந்த பிடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் செட்டு ஆம்ப்ளிஃபையருக்கெலாம் வந்து பயன்படுத்துகிறவங்க ஃப்ரீ செக்ஷனுக்காக என்கிட்ட அதிகம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் ஹை ரேஞ்ச் அவுட்புட் வாட்ஸுன்றதுனால நல்லாவே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவுட்புட் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த பிடியை நிறைய நண்பர்கள் லைக் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய பேக் சைடுன்னு பார்த்துட்டிங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டீரியோ இது வந்து 5.1ஆகவும் இந்த கேபினெட்டில் மேக் பண்ணலாம். RR5 அதாவது RR கேபினெட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் FM கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே ஆக்ஸ் ஒரே ஆக்ஸு தான். நம்ம மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுத்துக்கணும். கூலிங் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வெளியே வர மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த ஃபேன் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப்ளிஃபையருக்காக கிடையாது, இந்த பவர் சப்ளைக்காக வச்சுருக்கோம். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளையிலே வரக்கூடிய ஃபேனை தான் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள். இப்போ இந்த மேலே இருக்க டோரை கழட்டிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்தால் அந்த ஹேர் போய்கிட்டு இருந்தால் இந்த பவர் சப்ளை இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும். அதனால தான் அப்படி பண்ணியிருக்கேன். நல்லா அதாவது நல்ல லைஃப் வர அளவுக்கு தான் ஒரு தரமான பவர் சப்ளையை பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறேன் பாருங்கள் பிராண்டு. இந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய ஆம்ப்ளிஃபையர் நிறைய கஸ்டமருக்கு செய்து கொடுத்துருக்கேன். ஆடியோவும் நல்லாயிருக்கு. இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் சொன்னது கிடையாது. ஏன்னா பவர் சப்ளை அந்தளவுக்கு குவாலிட்டியாக நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு நினச்சி தான் நம்ம ஒவ்வொரு பொருளையுமே பார்த்து வாங்கி போடுவோம். அசம்பிள்டு ஒர்க்கில் வந்து எந்த டெக்னீஷியனும் வந்து பார்த்திங்கன்னா தரமற்ற பொருளை போடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரை திருப்தி பண்ணால் தான் நெக்ஸ்ட் கஸ்டமர் வருவாங்க அப்படின்றத வந்து டெக்னீஷியனுங்களுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியலாக போடணும் தான் ஆம்ப்ளிஃபையரில் நினைப்பாங்க. அதையும் நான் அந்த வீடியோவில் பதிவிட்டுக்கிறேன். பட் நான் மட்டும் அதை நினைக்க கிடையாது, எல்லா டெக்னீஷியனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு தாட்டை தான் சொல்கிறேன் மக்களிடையே. பட் இவ்வளோ தான் நண்பர்களே இந்த ஆம்ப்ளிஃபையர். அண்ட் பேலன்ஸ் அது வால்யூம் பேலன்ஸ் ட்ரிபிள் பேஸ். ட்ரிபிள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ஆம்ப்ளிஃபையர் அதாவது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ டெஸ்ட் பதிவில் இந்த வீடியோஸ் கீழே லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் ஆடியோ டெஸ்ட் பதிவு கேட்டுக்குங்க. இந்த வீடியோவில் லைட்டாக வந்து உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட் பதிவு போடுறேன். கேட்டு பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போக விரும்பலை. பட் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இன்னும் ஒரு 5 ஆம்ப்ளிஃபையர் ரெடி ஆகிட்டுருக்கு. அது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். பட் மதுரை கஸ்டமர் ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்த வாரத்தில் டெலிவரி கொடுக்கணும். அந்த ஆம்ப்ளிஃபையர் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அனலாக் சிஸ்டம் தான். அண்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அகர்லிக் பேனல் போட்ட மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓய் நிறுத்த மாட்ட போலையே. எங்க உன் மாமா நிறுத்த விட்டாதானே? இன்னையில இருந்து ஒரே அடியா நின்னுடும். ஏன் எதுக்கு?